உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த லைவ்ல காணொலியில பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசப்பா நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்க தருகிற நல்ல ஒரு காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். கர்த்தர் உங்களை நன்மையாய் ஆசீர்வதித்து கர்த்தர் மகிமைப்படுத்துவாராக. அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம சொல்லுவோம். தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தையை மையப்படுத்தி ஆவியானவர் அதிலிருந்து நாம் அந்த வாக்குத்தத்தங்களை அடைவதற்கு, அதில் இருக்கிற சத்தியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. ஆமென். ஆதியாகமம் 45 அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கம் 61வது பக்கம். ஆதியாகமம் 45 அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக இந்த வேதத்தை வாசிக்கிறேன். எல்லாரும் கவனமாய் நீங்க கேட்க உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எடுத்தவர்கள் ஆமென் சொல்லுங்க. உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றுக்கும் வறுமை வராதபடி அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொல்ல சொன்னான் என்று சொல்லுங்கள். 10வது வசனம் சொல்லுது, நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டின் வாசம் பண்ணி என் சமூகத்தில் இருக்கலாம். உங்களை நான் பராமரிப்பேன். உங்களுக்கு இனி வறுமை வராது, இனி உங்களுக்கு குறைவு வராது என்று யோசேப்பு தன்னுடைய சகோதரனை பார்த்து, தன் குடும்பத்தாரை பார்த்து அங்கே பலப்படுத்துகிற, உற்சாகப்படுத்துகிற, உயிர்ப்பிக்கிற வார்த்தையை கொடுக்கிறார். நீ இப்படி சொல்லும் போது ஆமென் சொல்லணும். அல்லேலூயா. ஆமென் சொன்னீங்கன்னா அப்படியே ஆக கடவுதுன்னு அர்த்தம். நீங்க உம்முன்னு இருந்தீங்கன்னா ஆகாதுன்னு அர்த்தம். என்ன சொல்ல போறீங்க? ஆமென் சொல்ல போறீங்களா இல்ல உம்முன்னு இருக்க போறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு எதுக்கு வம்பு, உம்முன்னு இருந்துக்குவோம் அப்படின்னு சில பேர் வந்திருக்கிறீங்களோ காலையிலேயே. அல்லேலூயா. நீங்க ஆமென் 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 சொல்ல சொல்ல ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்குள்ள சென்று அவைகள் அல்லேலூயா ஆசீர்வாதமாய் நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க. வெரி குட். அப்படியே ஆமென் சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்லாமையே நீங்க ஆமென் சொல்லணும். ஆமென். பல நாட்களாக அவங்க பெரிய குறைகளோடு, தேசத்தில் பெரிய பஞ்சம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த கானான் தேசத்தில் யோசேப்புடைய சகோதரர்கள், அவங்க தகப்பன் இருக்கிற அந்த தேசத்தில் மிகவும் பஞ்சம், மிகவும் கொடிய பஞ்சம். அல்லேலூயா. எகிப்திலே பயங்கர பஞ்சம், எகிப்திலே பயங்கர கொடுமையான பஞ்சம். இதுல அவர்கள் தானியம், குடும்பத்துல நம்மளை மாதிரி 2 பேர் 3 பேர் இருந்தா எதையோ ஒண்ணு சமாளிச்சிடலாம். சோத்துரம். இப்ப நம்மனாலேயே சமாளிக்க முடியலனா அன்றைக்கெல்லாம் டஜன் கணக்கில் இருக்கு. சோத்துரம். அது இல்லாம ஆடு மாடுகள் திரளா இருக்கும். சோத்துரம். அப்ப அவை எல்லாம் போஷிக்கணும்னா சாதாரண விஷயம் அல்ல. சோத்துரம். அல்லேலூயா. ஆமென். மிருக ஜீவங்களுக்கும் தானியம் தேவை, அங்க இருக்கிற குடும்பத்தாருக்கும் தானியங்கள் தேவை. சோத்துரம். அப்படிப்பட்ட நிலையில தான் அவங்க வேதனையோடு அவங்க யோசேப்போட ஆமென் தகப்பன்னு சொல்லி அனுப்புகிறாரு. இந்த மாதிரி எகிப்துல தானியம் இருக்கிறது, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, அங்க போய் நீங்க என்ன செய்யுங்க, பார்த்துட்டு வாங்கிட்டு வாங்க சொல்லி காசெல்லாம் கொடுத்து அனுப்புகிறார். அங்க போய் பார்த்தா இவர்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியம். இவர்களே நினைச்சு கூட பார்க்காத அங்க மிகப்பெரிய தானிய கிடங்குகள் அடக்கி வைக்கப்பட்டிருந்தது. மிக திரளான தானியங்கள் இருந்தது. அங்க இருந்த அந்த மனுஷன் யாருன்னு பார்த்தா அதோடைய அவங்களுடைய தம்பி யோசேப்பு அதிபதியா உட்கார்ந்து இருக்கிறார், ராஜாவாக உட்கார்ந்து இருக்கிறார். சோத்ரு. அவர் சொல்றாரு, நீ ஒண்ணு கலங்க வேண்டாம், நீ ஒன்று பயப்பட வேண்டாம், உங்களை நான் பராமரிப்பேன், உங்களை நான் நடத்துவேன், உங்களை நான் போஷிப்பேன், உங்களுக்கு வேண்டியதை நான் கொடுப்பேன் என்று சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. பாருங்க 5வது வசனம் சொல்றாரு. 5வது வசனத்துல, என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விட்டு போட்டதினால் நீங்க சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாம் இருக்க வேண்டாம், ஜீவ ரட்சனை செய்யும்படி தேவன் என்னை உங்களை முன்னே அனுப்பினார். சோத்ரம். நீங்க என்னை வித்துட்டீங்க, நீங்க என்னை என்ன செஞ்சிட்டீங்க, மீதியான் கையில் வித்துட்டீங்க, தம்பியை நான் கடத்திட்டேன், கொலை பண்ண பார்த்தேன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க வித்ததுல கூட தேவ சித்தம் இருக்கு. நீங்கள் என்னை கடத்தி விட்டதுல கூட ஒரு சித்தம்
சித்தம் உண்டு. முன்னமே தேவன் முன் குறித்து இந்த எகிப்திலே என்னை அதிபதியா உட்கார வச்சது காரணம், நான் உங்களை பராமரிக்க, நான் உங்களை போஷிக்க, நான் உங்களை நடத்த என்னை கர்த்தர் முன்னமே இங்க அனுப்பி, இங்க இருக்கிற எல்லா பஞ்சகாலம் தீரும்படி கர்த்தர் முன்னமே என்னை இங்க அனுப்பிவிட்டார். உங்களுடைய எல்லா குறைகள் நீங்கிவிடும், உங்களுடைய எல்லா பிரச்சனைகள் மாறிவிடும். உங்களுக்கு வேண்டிய சகலவற்றை நான் செய்வேன், உங்களுக்கு வேண்டிய சகல காரியங்கள் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று இங்க உற்சாகப்படுத்துகிறார், இங்க அவர்கள் ஆறுதல் படுத்துகிறார், இங்க அவர்களுக்கு பட்சமாய் நிற்கிறார் யோசேப்பு. அது போலதான் நம்முடைய ஆண்டவர் நமக்காக முன்னையே சிலுவையில் அடிக்கப்பட்டு, நமக்கு முன்பதாகவே அவர் முன்பதாக போய் சிலுவையில் அடிக்கப்பட்டு, நமக்காக நொறுக்கப்பட்டு, நமக்காக மரித்து, மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து நம்முடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்களை மன்னித்து, நம்முடைய மீறுதல் எல்லாம் மீட்டெடுத்து, இன்னைக்கு சத்துருவின் கையில் இருந்து எல்லா அதிகாரங்களை ஏசப்பா வாங்கி பிடுங்கி அவன் நம்ம பறித்துக் கொள்ளாதபடிக்கு சகல நன்மையும் கொடுக்கும்படி ஏசப்பா இன்றைக்கு பிதாவோடு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்காக ராத்திரி பகலாக அவர் உறங்காமல் காத்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய கூக்குள் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார், விண்ணப்பத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாஞ்சைகளை, விருப்பங்களை கொடுக்கும்படி அவர் வாஞ்சையோடு காத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் என்ன பிரச்சனையோடு, என்ன சூழ்நிலை வந்திருக்கிறீங்களோ அதை கர்த்தர் பார்த்து உங்களை ஏசப்பா இன்றைக்கு நடத்த போகிறார். இந்த புதிய மாதத்தில் நடத்த போகிறார். நான் உங்களை பராமரிப்பேன், நான் உங்களை பராமரிப்பேன் என்று கர்த்தர் இந்த மாதம் வாக்கு பண்றார். எல்லாரும் வலதுகையை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை நடத்துங்கப்பா, எங்க தொழிலை நடத்துங்க, குடும்பத்தை நடத்துங்க, எங்க பிள்ளைகளை நடத்துங்கப்பா. புதிய கல்வி ஆண்டு ஆரம்பித்து விட்டதப்பா, புதிய ஆண்டு வருஷங்கள் ஆரம்பித்து விட்டது. கர்த்தரே தேவைகளை சந்திப்பீராக, கர்த்தரே காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. எல்லா சகல காரியங்களை கர்த்தரே பார்த்து கொள்ளுங்கப்பா. நான் எப்படி ஆண்டவரை நடத்துவேன்னு தெரியல, எப்படி எனக்கு நடக்கணும் தெரியல, எல்லாம் நீரே பராமரிப்பேன்னு சொன்னீரே, நடத்துவேன்னு சொன்னீரே, அவை எல்லாம் நான் செய்வேன்னு சொன்னீரே. நன்றியப்பா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போகிறீங்க? உங்க பிள்ளைகளை குறிச்சு நீங்க கவலைப்படாத, உங்க குடும்பத்தை குறிச்சு நீங்க கவலைப்படாத, உங்க வருமானத்தை குறிச்சு கவலைப்படாத, என் வீட்டுல ஒண்ணுமே சேர்த்து வைக்கலன்னு குறிச்சு கவலைப்படாத, ஒன்றுமே எல்லாம் காலியாய் விட்டதுன்னு கவலைப்படாத. எல்லாம் நிரப்புகிற நேரம் வந்து விட்டது, எல்லாம் சம்பூர்ணமாய் நிரம்புகிற நேரம் வந்து விட்டது, எல்லாம் சம்பூர்ணமாய் போஷிக்கிற நேரம் வந்து விட்டது, நீங்க சம்பூர்ணமாய் வாழுகிற நேரம் வந்து விட்டது. கையை தட்டி அந்த ஆண்டவருக்கு நல்ல மகிமைப்படுத்துவோமா, நல்ல சந்தோஷமாய் மகிமைப்படுத்துவோமா? ஆமென், அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மளை ஆமென் பராமரிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பராமரிக்கும் பரிசுத்தர் அப்படிங்கிற தலைப்பில் ஆவியான நம்மோடு பேச போகிறார். அல்லேலூயா. ஆமா, நம்மளை பராமரிக்கிற நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. எப்படிலாம் பராமரிக்க போகிறார்? இந்த சம்பவத்தில் 3 விஷயங்களை ஆமென் இங்க பார்க்க முடியுது. ஒன்று, வறுமை வராதபடி பராமரிப்பார். எல்லாம் அந்த வார்த்தையை சொல்லுங்க. வறுமை. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையே என்னதான்? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அன்னைக்கு மாதிரி ஆமா நம்ம பாட்டி தாத்தா மாதிரி டஜன் கணக்குல பெத்து இருந்தோம்னா என்ன வரமாட்டேங்குதுல்ல? ஆமேனே வரமாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கிற 1-2 வச்சே குடும்பத்துல 4 பேரை வச்சே நம்மனால பொழப்பு நடத்த முடியல, சமாளிக்க முடியல, மாச கணக்குல அத சோத்துறோம், அது சுழண்டு கொண்டு வர முடியல, பெரும்படா இருக்கு சோத்து. இதுல வேற பேரம்பேத்திக்கு வேற நம்ம வீட்லயே வந்து உட்காந்துக்கும் சோத்து. நான் வந்து யாரையும் தப்பா சொல்ல, நீங்க வேற நீ தப்பா வேற கல்லுகளை தூக்கி எரிஞ்சிடாதீங்க. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. ஆமா, சோத்து நம்ம பார்க்க வேண்டிய கடமை தான், நம்ம செய்ய வேண்டிய கடமை தான். இருந்தாலும் அது எப்படி நான் பார்க்க செய்ய சோத்துறோம். அல்லேலூயா. இப்ப இருக்கிறதுக்கெல்லாம் அது அல்லேலூயா பிள்ளையாதான் இருக்குது சோத்துறோம். ஆமென். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அது பேயா மாறிடுது. நீங்க வேற மாதிரி நினைச்சிடாதீங்க. சோத்துறோம். அதுக்கு பேசுற பேச்சுகள், அதுக்கு பண்ற லூட்டிகளும் அல்லேலூயா. ஆமா, புருஷன் அது வரைக்கும் அம்மா அப்பான்னு தொங்குறதுக்கு. ஆமா, அந்த புருஷன்கிட்ட அப்படி வேண்டாம். நம்மளை என்ன செய்து போட்டு நொங்கெடுக்கிறாங்க, நம்மளை போட்டு ஆமென் நொய்ய படைக்கிறார்கள். சோத்துறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட நிலையில ஒன்று இல்லைங்கிற ஒரு நிலையில இருந்து நான் வறுமை மாற போகிறது. நான் இந்த மாதத்தில் உன்னை நடத்த போகிறேன். உன் வருமானம் பற்றலையா, அதை நான் இந்த மாசம் பெருக்க வைக்க போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. வறுமை வராது. நான் உன்னை என்ன செய்ய போறேன்?
பராமரிக்க போகிறேன். என்ன வறுமையோடு என்னை தேடி வந்திருக்கிறியோ, என்ன இந்த சூழ்நிலையோடு என்னை தேடி வந்திருக்கிறியோ, இனி உன் பிசினஸ்ல, உன் தொழில, உன் வீட்டுல, உன் குடும்பத்துல, உன் வீட்டுல இருக்கிற எல்லாவற்றிலும் இனி வறுமை இல்ல, குறைவு இல்ல. விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சோத்திரம். தேவைகளை நினைச்சு, அவன் சூழ்நிலை நினைச்சு நீ கவலைப்படாதப்பா. ஒன்றுமில்லை நினைச்சு நீ கவலைப்படாத. உன் வறுமை மாற போகிறது, உன் வறுமை மாற போகிறது, உன் குறைவுகள் மாற போகுது, உன் நிலைகள் மாற போகிறது என்று கர்த்தர் சொல்றார். இது தீர்க்கதரிசனமா சொல்ற. இனி இந்த ஊழியத்துல வறுமை இல்ல, இனி நம்முடைய வாழ்க்கையில வறுமை இல்ல, இனி வாழ்க்கையில குறைவுகள் இல்லை. ஆமா, பிரைஸ் எல்லாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வறுமை ஏன் வருது அப்படிங்கறதை நான் அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்றேன். ஆமா, வறுமை வர்ற காரணம் என்ன அப்படிங்கிற சில விஷயங்களை நான் உங்களுக்கு அடுத்த வாரம் சொல்றேன். சோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க. வறுமைக்கு காரணம் யாரு நீங்க நினைப்பீங்க? என் அப்பன், என் அம்மா, ஆமா ஆமா, எனக்கு ஒன்னும் கொடுத்துட்டு போகாம போயிட்டா, என் அண்ணன், என் அக்கா, ஆமா, என் குடும்பத்தில் உள்ளவங்க. என் வறுமை காரணமே அவங்கதான். வறுமை காரணமே நம்ம தான். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு என்ன ரீசன்ங்கிறது அடுத்த வாரம் நான் உங்களுக்கு சொல்றேன். சோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பல விஷயங்கள் இருக்கு. வறுமை காரணம் என்ன? முதல்ல நம்ம வாழ்க்கையில சில விஷயங்களை மாத்தினா போதும், நம்ம இருக்கிற வறுமைகள் மாறி போகும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. ரெண்டாவது, முதல்ல சொல்றாரு வறுமை வராதபடி நான் பராமரிப்பேன். ரெண்டாவது எப்படி நம்மளை பராமரிப்பார்? ஆமென். அல்லேலூயா. ஆதியாகமம் 41 அதிகாரம் 51 வசனத்தை வாசிங்க சீக்கிரம். யோசேப்பு என் வருத்தம் யாவையும், யோசேப்பு சொல்றார், என் வருத்தம் யாவையும், தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும், தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார், தேவன் எனக்கு செய்தார் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது, வருத்தம் மறக்கும்படி பராமரிக்க போகிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது என்ன செய்ய போகிறார்? வருத்தம் மறக்கும்படி. இதுவரைக்கும் மறக்க முடியாத வருத்தங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். அதனாலே உங்க வாழ்க்கையில எழுந்தற்ற முடியாம, ஆசீர்வாதங்கள் பெற முடியாம, நன்மைகள் பெற முடியாம இருக்கும். இன்றைக்கு அந்த வருத்தங்கள் எல்லாம் கர்த்தர் மாத்த போகிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? உங்களுக்கான ஒரு மனாசே பிறக்க போகிறார். உங்களுக்கான ஒரு மனாசே வரப்போகுது. அந்த மனாசா நிமித்தம், அந்த ஆசீர்வாத நிமித்தம், அந்த நன்மை நிமித்தம் உங்க வருத்தம் எல்லாம் மாறப்போகுது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சீக்கிரத்துல மனேஷாவை பெத்துடுங்க. பெத்துட்டீங்கன்னா வருத்தம் போயிடும். ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கான ஒரு மனாசே ரெடியா இருக்கிறார். அந்த மனாசா பிறந்துட்டாருன்னா வருத்தம் மறந்துடும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி ஊருக்குள்ள இப்படி பேசிக்குவாங்க, உனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துட்டா எல்லாம் போய் தெரியாமடி. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? ஆமா, ஒரு பிள்ளை உனக்குன்னு பிறந்துருச்சுன்னா எல்லா வருத்தம் போயிருமடி. ஐயோ ஆண்டவரே, ஆமேனே சொல்ல மாட்டாங்கப்பா. வருத்தம் மறக்கும்படி கர்த்தர் உனக்கு இந்த எகிப்தில அற்புதம் செய்ய போகிறார். வறண்டு போன இடத்துல, காஞ்சி போன இடத்துல, வேதனை உள்ள இடத்துல, பாரம் நிறைந்த இடத்துல, கஷ்டம் நிறைந்த இடத்துல உன் வருத்தம் மறக்கும்படி கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். நீ வருத்தத்தை நினைச்சு சாப்பிடாம வேதனைப்பட்டு நொங்கி நொடிஞ்சு வாழ்க்கையில வேதனைப்பட்டு இருக்கிறதுக்கு ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உன் வருத்தம் மறக்கும்படி ஒரு அற்புதம் செய்ய போகிறார். மறக்கவே முடியல பாஸ்டர், என்னால அதைய மறக்கவே முடியல, நினைச்சு அதை தூக்கி போட முடியல. தூக்கி போடு, கர்த்தர் எல்லாம் மாத்த போகிறா. உன் வருத்தம் மாறப்போகுது. உன் வருத்தம் எல்லாம் மாறப்போகுது. எவ்வளவு சொன்னாலும் ஆமேனே சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவது ஸ்தோத்திரம். மூன்றாவது 52 வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரம் 52, 41, 52. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். மூன்றாவது, வாழ்ந்து பெருகும்படி பராமரிக்க போகிற. எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தைய. வாழ்ந்து பெருகும்படி என்ன செய்ய போகிறா? நம்மை நடத்த போகிறா. விசுவாசிக்கிறீங்களா?
நீங்க பெருக போறீங்க. என்னை நம்பி வந்துட்டீங்களே, யோசேப்பை நம்பி வந்துட்டீங்களே, என்னை நம்பி தேவனை நம்பி கடவுளை நம்பி வந்துட்டீங்களே, நீங்க பெருகுவீங்க. உங்க சந்ததி பெருகும், உங்க சந்ததி ஆசீர்வதிக்க போகுது. அது எப்பிராயமாய் மாறப் போகுது, அது பெருக்கமாய் மாறப் போகுது, அது ஆசீர்வாதமாய் மாறப் போகுது. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இருக்கிற வெறும் சாக்க வச்சு, ஆமா அவங்க அங்க அந்த சம்பவத்தை நான் வரும்போது சொல்றேன், வெறும் சாக்க வச்சு புலம்பாத, வெறும் சாக்கா இருக்கு, வெறும் அண்டாவா இருக்கு, வெறும் குண்டாவா இருக்கு, ஒண்ணுமே இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணாத. 1/2 கிலோ அரிசி 1 கிலோ அரிசின்னு வாங்கி சாப்பிடுறேன் ஃபீல் பண்ணாத. 25 கிலோ அரிசி 50 கிலோ அரிசின்னு வந்து நிரம்ப போகிறது. உன் பாத்திரம் நிரம்பி வழிய போகுது. உன் வீட்டில் ஆகாரம் உண்டாயிருக்க போகுது. உன் வீட்டில் ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பேங்க்ல அக்கௌண்ட் தொடச்சி எடுத்துட்டோம் பாஸ்டர். ஆமென் சொல்லுங்க. அதையும் கர்த்தர் நிரப்ப போகிறா. ஆமென் சொல்லுங்க. 2-3 அக்கௌண்ட் ஓபன் பண்ற அளவுக்கு கர்த்தர் வருமானத்தை பெருக்க போகிறா. என்ன ஆமென் வர மாட்டே? அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வருமானத்தை கர்த்தர் பெருக்க வைக்க போகிறா. ஒன்றுக்கும் வழி இல்லாத நிலையில் இருக்கிற வாழ்க்கையில அது பெருக போகிறது. நீ வாழ்ந்து பெருக போகிற. யோசேப்பு சொல்றார், நான் சிறுமைப்பட்டிருந்த இந்த ஆனமலையில, நான் சிறுமைப்பட்டிருந்த இந்த வேட்டைக்காரம்புதூர்ல, சிறுமைப்பட்டிருந்த இந்த அம்பராம்பாளையத்துல, நான் சிறுமைப்பட்டிருந்த இந்த பொள்ளாச்சியில பெருக வைக்க பண்ண போகிறா. என்னை பெருக பண்ணினா. எப்படி சொல்றாரு? எப்படி சொல்றாரு? எப்பவுமே தேவனுடைய வார்த்தைய விசுவாசமா சொல்லி பழகணும். அப்ப எப்படி சொல்றது? பெருக பண்ணினார். பெருக பண்ணுவார் இல்ல, என்னை பெருக பண்ணினா, என்னை பெருக பண்ணி விட்டா, என்னை ஆசீர்வதித்து விட்டா. ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்மளை பெருக வைக்க போகிறார். நீ பெருக போகிற. நீ பெருகும்படி கர்த்தர் உன்னை இங்க வந்து பராமரிக்க போகிற. ஒண்ணுமில்லாத நிலையில யோசேப்பு வந்தார். எகிப்துக்கு வரும் பொழுது, இங்க போர்த்திபார் வீட்டுக்கு வரும் பொழுது ஒண்ணுமில்லாத நிலையில ஒரு அடிமையாக, ஒன்றுக்கு வழி இல்லாத நான் வந்தான். ஆனா கர்த்தர் அந்த யோசேப்பை பெருக வைத்தார். அல்லேலூயா. வறுமை வராதபடி பராமரிப்பா. வருத்தம் மறக்கும்படி பராமரிப்பா. வாழ்ந்து பெருகும்படி பராமரிப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் எப்படி எல்லாம் பராமரிப்பார் 3வது வாரத்துல உங்களுக்கு சொல்றேன். எப்படி பராமரித்தார், பராமரிக்கணும், என்ன செய்யணும்ங்கறத 3வது வாரத்துல சொல்றேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சதமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல எல்லாம் பிரசங்கம் வார வாரம் வார்த்தை கிடைக்கிறதுக்கு ஒரு பஞ்சமா இருக்கும். பிரசங்கம், வாக்குத்தத்தம் இதெல்லாம் அப்பப்ப போய் தான் வாங்க வேண்டியதா இருக்கு. ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வேதத்தை படிக்க படிக்க கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிக்க 2-3 வாரத்துக்கு முன்னாடியே, 1 மாசத்துக்கு முன்னாடியே வார்த்தைகளை, அந்தந்த வாரத்துக்கு வேண்டிய வார்த்தைகளை முன்கூட்டியே கர்த்தர் கொடுத்துருவார். இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த பிரசங்கத்தை 3 வாரத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாரு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நான் ஒரு டைரி யூஸ் பண்றேன். அந்த டைரியில பாத்தீங்கன்னா ரெடியா நிறைய மெசேஜ் இருக்கு. இன்னும் நிறைய மெசேஜ் ரெடியா காத்து இருக்குது. எப்ப நான் வந்து பேசுவேன்னு ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்கு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் பஞ்சம் இல்லாமல் கர்த்தர் நம்மளை போஷிக்க போகிறார், நடத்த போகிறார். அல்லேலூயா. ஆமா, பராமரிக்கும் பரிசுத்தர் அப்படிங்கிற தலைப்புல ஆண்டவர் எதெல்லாம் பராமரிப்பான்னு சொன்ன, வறுமை வராதபடி, வருத்தம் மறக்கும்படி, வாழ்ந்து பெருகும்படி கர்த்தர் நம்மளை பராமரித்து ஆசீர்வதித்து பெருக வைக்கப்படும். இந்த 45 அதிகாரத்துக்கு வருவோம். ஆதி 45 அதிகாரத்துக்கு வருவோம். கர்த்தர் இதுல இருந்து அன்னைக்கு நம்மோடு பேச போகிறார். இங்க யோசேப்பு சொல்றாரு, ஆண்டவர் யோசேப்ப ஆண்டவரை நினைச்சுக்குங்க. எனக்கு கவனிங்க, யோசேப்ப ஆண்டவரை நினைச்சுக்குங்க. யோசேப்பு இருக்கிற அந்த இடம் தானியம் நிரம்பி இருக்கிற இடம், அவன் உட்கார்ந்து இருக்கிற இடம் வந்து சபையா நினைச்சுக்குங்க. சோ அப்படி நினைச்சு நீங்க பிரசங்கத்தை கேளுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இப்ப யோசேப்பு சொல்றாரு, உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் இருக்கிற யாவற்றுக்கும் வறுமை வராதபடி நான் உங்களை என்ன செய்வேன், பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் இதே நிலைதா இருக்கும். ஆகவே நான் உங்களை நடத்துவேன், பராமரிப்பேன்னு சொல்றார். அதுக்கு முந்தின வசனம் சொல்றார், நீங்கள் என் பக்கத்துல வாங்கன்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. நான் உங்களை பராமரிப்பேன், வருத்தம் வராது, உங்களுக்கு வறுமை வராது. ஆமென் அல்லேலூயா. உங்களை நீங்க பெருக போறீங்க, எல்லாம் நான் செய்வேன், எல்லாம் கர்த்தர் நடத்துவார், எல்லாம் செய்வார். ஆனா நீங்க ஒண்ணு செய்யணும், நீங்க என் பக்கத்துல வரணும், என் கூட வரணும், என்னுடைய அருகில் வந்தா போதும், நான் உங்களை அப்படி நடத்துவேன். பிரச்சனை என்ன தெரியுமா? எனக்கு வறுமை வரக்கூடாது,
நான் அப்படியே என் வருத்தம் வரக்கூடாது, நான் ஆசீர்வாதம் பெருகணும், ஆனா பக்கம் மட்டும் வரமாட்டேன். அல்லேலூயா. ஆராதனைக்கு நான் நினைச்சா வருவேன், சும்மா என்னை போன் பண்ணி கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது, நானா வருவேன், அவ்வளவுதான். கொடுங்கன்னு பிரசங்கம் பண்ணக்கூடாது, நான் இருந்தா கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. முடிஞ்சா கையை தட்டுவேன், முடிஞ்சா வாய ஆன்னு துறப்பேன், முடிஞ்சா புல்லா இருப்பேன், இல்லாட்டி பகுதியில விட்டுட்டு போயிடுவேன். ஹலோ. முடிஞ்சா பிரசன்னு கேட்பேன், இல்லாட்டி கண்ணை மூடிட்டு நல்லா தூங்கி குரட்டி விட்டு பக்கத்துல உள்ள தூங்க விடுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. ஆனா யோசேப்பு சொல்றார், நீங்க இதெல்லாம் நடக்கணும்னா நீங்க கோசே நாட்டு அப்படின்னு என் பக்கத்துல நீங்க வரணும், என் சமூகத்துக்குள்ள நீங்க வந்துட்டா இதெல்லாம் நான் செய்வேன், இதெல்லாம் கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. வேகமா 4 விஷயத்தை சொல்ல போறேன். தகப்பன் அனுப்பின இடத்திற்கு வாருங்கள். சொல்லுங்க இந்த வார்த்தைய. எங்க வந்தா கர்த்தர் பராமரிப்பார், எங்க வந்தா தேவன் ஆசீர்வதிப்பார்? தகப்பன் அனுப்பின இடத்திற்கு. எல்லாம் சொல்லுங்க இந்த வார்த்தைய. எந்த இடத்துக்கு வரணும்? ஆமா, வாசிங்க பார்க்கலாம். 41வது அதிகாரம், 42ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வேகமா வாசிங்க பார்க்கலாம். எகிப்திலே தானியம் உண்டென்று, எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து, யாக்கோபு யோசேப்போட தகப்பன் அறிந்து தன் குமாரனை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது, ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? எகிப்திலே தானியம் உண்டென்று, எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன். நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி, நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றார். நமக்காக தானியங்கள் கொள்ளுங்கள் என்றார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மளை பராமரிக்கணும், நம்மளை போஷிக்கணும், நம்மளை வளர செய்யணும், நம்மளை பெருக செய்யணும், நம்ம வருத்தம் மாறணும், நம்முடைய எல்லா பிரச்சனையும் நீங்க வேண்டும் என்றால் தகப்பன் அனுப்பின இடத்திற்கு வரணும். தகப்பன் சொல்லாத இடத்துக்கு போக கூடாது. அப்பா சொன்ன இடத்துக்கு மட்டும்தான் வரணும். தேவன் குறித்த இடத்துக்கு மட்டும்தான் வரணும். தேவன் சொன்ன இடத்துக்கு மட்டும்தான் வரணும். தேவன் அனுப்பின இடத்துக்கு மட்டும்தான் வரணும். அப்பதான் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தகப்பன் சரியா அங்க மேப் போட்டு அனுப்புறார். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கப்பா. இங்கே இருந்து ஒருத்த மூஞ்சி ஒருத்தமா பார்த்து ஏடா ரூபனு, டே நீ ஒரு 500 ரூபா குர்றா, ரூபனு டே ஆவேலு நீ கொஞ்சம் 200 ரூபா குர்றா. அவங்க அண்ணன்மார்க பேசிக்கிறாங்க. சோத்திரம். அல்லேலூயா. டே உங்ககிட்ட ஏதாவது இருக்குதா, உங்க பொண்டாட்டி ஏதாவது வச்சிருப்பாடா, ஏதாவது இருந்தா எடுத்து கொடுங்கடா. டே அவங்க எங்காவது வச்சு சீரக டப்பால கடுகு டப்பால வச்சிருப்பா, ஏதாவது ஒண்ணு இருந்து எடுத்து கொடுங்கடா. ஒண்ணு சாப்பிடறதுக்கு வழி இல்ல, எல்லாரும் போட்டு ஷேர் பண்ணி ஏதோ ஒண்ணு போடுவோம்டா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அப்பா பாக்குறா, டே உங்க முகத்தை ஒருத்தர் பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்குடா, நான் சொல்ற இடத்துக்கு போங்கடா. அங்க தானியம் நிரம்பி இருக்கிறது, அங்க ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கிறது. உங்க வருத்தம் மாறும், உங்க பிரச்சனை மாறும், உங்க சூழ்நிலை மாறும். அங்க போ. அல்லேலூயா. அந்த இடம்தான் சபை. தேவன் காட்டின இடம்தான் சபை. தேவன் உங்களை அனுப்பின இடம் தான் இந்த சபை. இந்த சபைக்கு நீங்கள் வாங்க, சபைக்கு தவறாமல் வாங்க. இந்த சபையை நீ சாதாரண நினைச்சிடாத. தேவன் அனுப்பின இடம், உன்னை அழைத்து கொண்டு வந்த இடம் சாதாரண இடம் இல்ல. தேவன் கொண்டு வந்த இடம் இது சாதாரண இடம் இல்ல. தேவன் வந்து இங்க ஒண்ணு கொண்டு வந்த இடம் சாதாரண இல்ல. அந்த இடத்தை விட்டு விடாத, இது நிருசாரமா நினைச்சிடாத. இந்த இடம் தான் உனக்கு சரியான இடம், இந்த இடம் தான் உனக்கேற்ற இடம், இந்த இடம் தான் உனக்கான ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தின் விலையேற பெற்ற இடம். இந்த இடத்தை நீ சாதாரண நினைச்சிடாத, இந்த இடத்தை நீ அவமானமா நினைச்சிடாத, இந்த இடத்தை அற்பமாய் நினைச்சிடாத. இந்த இடம் தான் உனக்கான இடம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது பரலோகத்துக்கு கூட்டிக் கொண்டு போகிற இடம், இது சரியான சத்தியத்தை பேசுகிற இடம், இது சரியா உன்னை போஷிக்கிற இடம். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இங்க இருக்கிற நிறைய விசுவாசிகள், இங்க இருக்கிற பகுதி விசுவாசிக்கு மேல தேவனே அனுப்பின விசுவாசிகள். யாரும் போய் நாங்க சொல்லி கூப்பிடல, அவங்களா அட்ரஸ் தேடி, அவங்களா சும்மா வந்து தேடி வந்து இருக்கிற ஜனங்கள் தான் இங்க அதிகம். என் சபையில
இது நான் சொல்லுவேன், இது தேவன் வழிகாட்டின சபை, தேவன் வழி நடத்துகிற சபை, தேவன் முன் குறித்த சபை, தேவன் பிளான் பண்ணி வச்சிருக்கிற சபை, தேவனுடைய தரிசனம் நிறைவேறுகிற சபை இது. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தேவன் காண்பித்த இந்த இடத்தை நம்ம நிர்விசாரமா விட்டுவிடக் கூடாது. இங்க நடக்கிற பாடல்கள், இங்க நடக்கிற ஆராதனைகள், இங்க இருக்கிற சத்தியங்கள், இங்க இருக்கிற காரியங்களை நீ நிர்விசாரமா விட்டினா இங்க இருக்கிற நன்மைகள் நீங்க பெற முடியாது. நீங்க அந்த அதிகாரங்கள் எல்லாம் நீங்க வீட்டுல போய் பொறுமையா வாசிச்சு பாருங்க. 41வது அதிகாரத்திலிருந்து நீங்கள் 50வது அதிகாரம் வரைக்கும் நீங்க முழுமையா வீட்டுல வாசிச்சு பாருங்க. பல விஷயங்களை அங்க நீங்க கற்றுக்கொள்ளலாம். நான் சின்ன சின்ன விதை தான் நான் போடுறேன், சின்ன விஷயம் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் போய் அதை பொறுக்கிக் கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு. ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. யோசேப்பட்ட எல்லாம் தேடி வந்துட்டாங்க. யோசேப்ப பார்த்தோல கண்டுபிடிச்சிட்டாரு, இவங்க எல்லாம் என்னோட அண்ணன்மாருங்க, என் வீட்டுல இருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு யோசேப்பு கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்ச உடனே இவங்களை சோத்ரு ஏதோ ஒண்ணு இவங்களை சோதிக்கொன்னு சொல்லி வார்த்தையின் மூலமா செய்கை மூலமா பல சோதனை கொடுக்கிறார். நீங்களும் பொய்யா நாட்கள், நீங்க பிராடு, நீங்க ஏதோ இங்க எட்டி பார்க்க வந்திருக்கிறீங்க, என்ன நடக்குன்னு வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறீங்க, நீங்க நிசத்தார் அல்ல அப்படின்னு சொல்லி இங்க யோசேப்பு பல சோதனை கொடுக்கிறார். அலோ சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க வந்த உடனே கிளுகிளுன்னு உங்களுக்கு உயர்வு வராது. வந்த உடனே கிளுகிளுன்னு மூட்டை மூட்டையா உனக்கு தானியம் கிடைக்காது. சில சோதனை வரும், சில பாடு வரும், சில உபத்திரம் வரும். அதெல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டு கடந்து வந்தா மாத்திரம்தான் உங்களுக்கு வேண்டிய தானியங்கள் உங்கள் பைகளில் கொடுக்கப்படும். உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் உங்க பைகளில் கொடுக்கப்படும். அல்லேலூயா சொல். நான் பிரசங்கம் பண்றது புதுசா வரவங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். நல்லா கவனிச்சு கேட்டோம்னா எல்லாமே புரியும். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் கடினம் மாதிரி தான் இருக்கும், ஆனா இந்த கடினத்தை கடந்து வந்தீங்கன்னா இதுல மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. ஆமென் அல்லேலூயா. அப்போ தகப்பன் அனுப்பின இடம் இது விலையேற பெற்ற ஒரு இடம். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது, இங்க நிர்விசாரமா நிக்கிறது, சோத்திரம் கண்ணை மூடுறது இல்ல, ஆராதிக்கிறதே இல்ல, கைய தட்டுறதே இல்ல, வாயை திறக்கிறதே இல்ல. கொட்டாய் வரும் மட்டும் கொட்டாய் மட்டும் வாய் பெருசு பெருசா வரும், ஆனா ஆமேன்னு சொல்லு வாய் வராது, அல்லேலூயா சொல்லு வராது. சோத்திரம் ஒரு அல்லேலூயா ஆமேன்னு சொல்லுங்க. சாப்பிடுறதுக்கும் மற்ற காரியத்துக்கும் பேசுறதுக்கும் வாய் பயங்கரமா விரியும், ஆனா தேவ சமூகத்தில் தேவ காரியம் செய்வதற்கு நம்முடைய வாய் என்ன செய்யறது இல்ல, திறக்கிறது இல்ல. பாஸ்ட் சொல்லணும் அல்லேலூயா சொல்லு, ஆமென் சொல்லு, இந்த பாட்டை திரும்பி பாடு, இன்னொரு முறை சொல்லு, அல்லேலூயா சொல்லு பாடு அப்படின்னு சொல்லி சொல்லி குத்தி 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 அப்படின்னு பண்ற மாதிரி நம்ம அல்லேலூயா பண்ண வேண்டி இருக்கு. ஏன்னா மேய்ப்பன் அல்ல பாத்தீங்களா, அது குத்தி குத்தி செய்ய வேண்டி இருக்கு. ஒரு ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. இவங்க யோசேப்புடைய சகோதரர்கள் அல்லேலூயா இங்க வந்ததுக்கு அப்புறம், எகிப்துல வந்ததுக்கு அப்புறம், யோசேப்பு வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க எப்படி வந்திருப்பாங்க, கிளம்பும்போது எப்படி கிளம்பி இருப்பாங்க? தம்பிகளா நம்ம 10 பேர் இருக்கிறோம், எப்படியாவது நம்ம 10 மூட்டை இருக்குது, 10 சாக்கு இருக்கு, இந்த 10 சாக்கை எப்படியாவது நிரப்பணும்டா தம்பிகளா அப்படின்னு ரூபன் பேசியிருப்பான், சிமியோன் பேசியிருப்பான், இசக்கர் பேசியிருப்பான், தான் பேசியிருப்பான். ஆமென் அல்லேலூயா எல்லாரும் மாறி மாறி பேசியிருப்பாங்க. விட்டுறக்கூடாதுடா, எப்படியாவது நமக்கு இந்த 10 மூட்டை நிரப்பனா போதும்டா அப்படின்னு சொல்லி ஒருவர் வீட்டுல கிளம்பும் போதே வாஞ்சியோடு நல்ல சாக்கெட்டு வந்திருப்பாங்க. என்ன வந்திருப்பாங்க? நல்ல சாக்கு, காலியான சாக்கு, வெறுமையான சாக்க எடுத்து வந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அதுல கயிறு கட்டெல்லாம் எடுத்து வந்திருப்பாங்க, கட்டி நல்ல புது சாக்கு, நாத்தம் இல்லாத சாக்கு, வாசம் இல்லாத சாக்கு, நல்ல சாணி இல்லாத சாக்கு, நல்ல தூய்மையான சாக்கு, பரிசுத்தம் உள்ள சாக்க. ஐயோ நம்ம எகிப்துக்கு போறோம்டா, ராஜாட்ட போறோம்டா, நம்ம சாக்கு நல்ல சாக்கா இருக்கணும்டா, ராஜா பார்த்து இந்த சாக்கை எட்டி ஓச்சிடக்கூடாது, இது நல்ல சாக்கா இருக்கணும். சாக்குன்னா நீங்க வேற எதுவும் நினைச்சிடாதீங்க, அவங்க கொண்டு வந்த அந்த பையன் நான் சொல்றேன். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. நம்ம போறது எகிப்துக்கு, நம்ம போறது ஒரு ராஜா வீட்டுக்கு, நம்ம போறது அடுத்த தேசத்திற்கு. நம்ம போகும்போதே நம்ம நடைகளை பார்த்துக் கொள்ளணும். இவங்க பேசியிருப்பாங்க, அங்க போய் உங்க வாயை விட்டுறாதீங்கடா, டேய் சிமியோட நீ உங்க ஓவர் வாயிடா, அங்க வாங்கி விட்டுறாதடா, இசக்கரு நீ இசக்குன்னு இருக்க மாட்டடா, ஏதோ உனக்கு இசுக்கு புசுக்குன்னு பண்ணிடாதடா, அமீரலாயிரா இசக்கரு. நாமே வர மாட்டேங்க, சொல்றது புரியுதா? அவங்க அங்கிருந்து அப்பா வீட்டுல இருந்து வரும்போதே அவங்க எப்படி வந்திருப்பாங்க? எல்லாம் பேசி எல்லாம் பெர்ஃபெக்ட்டா வந்திருப்பாங்க. இதே நம்ம ஊரு சபை நினைச்சு பாருங்க, அங்கிருந்து வரும்போது குளிக்காது,
நல்ல வஸ்திரம் போடாது. நான் உங்களே சொல்லல, ஐயோ உங்களே சொன்ன நினைச்சீங்க, நீங்க நல்லா இருக்கிறீங்க, சூப்பரா இருக்கிறீங்க. ஆமா, அங்கிருந்து வரும்போது எந்த ஆயத்தம் இல்லாம வரும். இங்க வரும்போதுதான் பக்கத்துல இருக்கிற பாட்டு புக்க புடிச்சு இழுக்கும். குடு, நீ என்ன பாடுற குடுங்க. பக்கத்துல இருக்கிற பைபிளை புடுங்கும். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பாக்க பாட்டு பாடும்போது அடுத்தவங்களையே பார்க்க ஒரு ஆயத்தம் இல்லாம, ஆமென், ஆயத்தம் இல்லாமையே வர்றது. தகப்பன் வீட்டுக்கு போறோம், தானியம் வாங்க போறோம், ஆசீர்வாதம் வாங்க போறோம். அவங்க வரும்போது பல ஆயத்தத்தோடு வந்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆரம்ப நாட்கள் நான் சொல்லியிருக்கிறேன், திருவிருந்து அன்னைக்காவது கொஞ்சம் வெள்ளையும் சொல்லையுமா வாங்க சோத்துறோம், அது கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், ஆவியானவருக்கு ரொம்ப ஆசை விருப்பமா இருக்கும், வாங்க அப்படின்னா வர வர மாமியா டேஷ் போல. ஆனா அது என்ன பழமொழி எனக்கு இது வரைக்கும் அர்த்தம் தெரியாது. அது சொன்னதை நான் சொல்றேன், அவ்வளவுதான். ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில பேர் பாருங்க, அது அழகா அப்படியே பரலோகத்தில் வந்த தேவ தூதர்கள் மாதிரி இருக்கிறாங்க. அப்படி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. எனக்கு கருப்பு கருப்பா சட்டை போடணும்னு ஆசை, எனக்கு ஜோப் கலர் சட்டை போடணும்னு ஆசை, மஞ்சள் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், மஞ்சள் கலர் போடணும் ஆசை தான். ஆனா தேவ சமூகம் வரும்போது நான் அப்பாவை பார்க்க போறேன், பரிசுத்தாவியான பார்க்க போறேன், நான் பரிசுத்த உடையோடு போகணும் என்கிற ஒரு ஆயத்தம். அல்லேலூயா. எங்கேயோ மாடு மிதிக்கிற சாக்கல்ல, எங்கேயோ யாரா கால் மிதிச்ச சாக்கல்ல, நல்ல சாக்கை எடுத்து இருக்கிறதுலயே சூப்பர் சாக்கை எடுத்து கொண்டு வந்தாங்க. உங்க பேக்கு, நீங்க வருகிற உங்க பேக்கு, உங்க உட நட எல்லாம் சூப்பரா வரணும். தேவ சமூகத்துக்கு வரும்போது அதை பார்க்கும் போது யோசேப்பை கண்டு, ஐயோ என் அண்ணன்மார்கள், என் சகோதரர்கள் இவனுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்கிற அந்த வாஞ்ச வரும். ஆளேலையா சொல்லுங்க. மண்டையெல்லாம் கொஞ்சம் நல்ல முடிய வெட்டி, மூஞ்சி நல்ல 4 தடவை சோப்பு போட்டு கழுவி, டெய்லியும் கழுவ விட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயாவது நல்லா கொஞ்சம் கழுவுங்க. குளிப்பது எப்படி டேவிட் கேளுங்க, அழகா சொல்லி கொடுப்பார். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. எப்படி நம்ம 4 முறை சோப்பு போடுவது, சோப்பு கரையாமல் எப்படி 4 முறை சோப்பு போடுவது, டேவிட் கேளுங்கள், அழகா சொல்லி கொடுப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமையாவது கொஞ்சம் நல்லா அயன் பண்ணி, நல்ல சட்டை அயன் பண்ணி, அயன் பண்றதுக்கு அயன் பாக்ஸ் இல்லையா, கரண்ட் இல்லையா, சுடுதண்ணிய ஒரு டிஃபன் பாக்ஸ்ல ஊத்தி நல்லா சூடாக்கி ஒரு துணியை புடிச்சு நல்லா படுக்க வச்சு துணியை 2 நாள் இழுங்க. அதுக்கும் வழி இல்லையா, நல்ல சனிக்கிழமை நைட்டு உங்க சட்டை வேஷ்டி உங்களுடைய நல்ல சாரிகளை நல்லா மடிச்சு வச்சு தலகாணிக்கல்ல வச்சு நல்ல நைட்டு உருண்டு பிறண்டு தூங்குங்க. யாரு சூப்பர் அயனிங் ஆயிரும். ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம எங்க வரோம், எங்க வரோம்? ராஜா வீட்டுக்கு, தகப்பன் குறித்த இடத்திற்கு, தேவன் சொன்ன இடத்துக்கு. ஆதியாகமம் 22:3 வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, கர்த்தர் சொல்றார், மோரியா மலைக்கு மகனை கொண்டு போய் பலி செலுத்த போங்கிறார், சாக வெட்டி போடுங்கிறார். நல்லா கவனி, எனக்கு கவனிங்க, நம்மள வசனம் நிறைய படிச்சிருக்கிறோம், எனக்கு கவனிக்கலாம். அல்லேலூயா. காலையில அதிகாலையில வேதம் சொல்லுது, அதிகாலை ஆபிரகாம் அதிகாலை எழுந்து, அந்த வசனத்தை அந்த வரி மட்டும் வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலை எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி கூட்டிக் கொண்டு ஆமென் சோத்ரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் குறித்த இடத்துக்கு எப்ப ஆயத்தமானா, எப்ப ஆயத்தமானா? அதிகாலை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அதிகாலை 3 நாளைக்கு முன்னாடி அதிகாலை. ஹலோ, 3 நாளைக்கு முன்னாடி அதிகாலை எந்திரிச்சு கிளம்பி இருக்கிறான். வீட்டுல இருந்து மலைக்கு வர்றதுக்கு 3 நாள் ஆயிருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. 3ஆம் நாளில் ஆபிரகாம் அப்படின்னு அர்த்தம். 3 நாளைக்கு முன்னாடியே அதிகாலை ரெடி ஆயிருக்கிறார். அப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைனா நம்ம எப்ப ரெடி ஆகணும்? நம்ம எப்ப ரெடி ஆகணும்? வெள்ளிக்கிழமை காலையிலேயே ரெடி ஆகணும். துணி அழுக்கு பாஸ்டர், துணி ஒரே அழுக்கு, துவைக்காம உனக்கு என்ன வேலைன்னு கேட்க. இப்பதான் சத்தியா வாஷிங் மிஷின் எல்லாம் வந்திருக்குல்ல, போட்டு 2 துவைக்க வேண்டியதானே. வாங்குங்கள் வாங்குங்கள் சத்தியா வாஷிங் மிஷின். ஓ, உங்களுக்கு தெரியாது பாவம், நீங்களா உங்களுக்கு இங்க தெரியப்பாரு அடி ஆளுகளை பாரு. ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. வாங்குங்கள் வாங்குங்கள் சத்தியாவில் வாங்குங்கள், உங்களுக்கு சத்தியமா கிடைக்கும். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க.
வெள்ளிக்கிழமை காலையில ஆயத்தமா, ஞாயிற்றுக்கிழமை காலையில இல்லாத இழுத்து போட்ட சாக்கும் எப்ப வருது? எப்ப வரும்? ஞாயிற்றுக்கிழமை காலையில வரும். ஆடு சாணி போடல, மாடு சாணி போடல, சாணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பாஸ்டர், அதையே பார்த்துட்டு இருந்தேன் பாஸ்டர், லேட் ஆயிடுச்சு. நீ அதை பாக்குற? நீ பார்க்க வேண்டியதை பார்த்து இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அதை சாணி போட்டுருக்கும். ஹலோ, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் வண்டி உதைக்கிறது, குறுக்கு குறுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகும்? சனிக்கிழமையே வண்டியை ரெடி பண்ணு. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. சனிக்கிழமையே மண்டை கண்ட வெட்டி ரெடி பண்ணு. அல்லேலூயா சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில முடி வெட்ட போறது, அங்க போனா சீக்கிரம் வெட்டிட்டு வர முடியுமா? அதுக்கு உதாரணமே நான் தான். நேற்றுக்கே வெட்டி அழகா ரெடி பண்ணி ஷேவிங் எல்லாம் பண்ணி ப்ளீஸ் எல்லாம் கொஞ்சம் அடிச்சு 4 பேத்துக்கு முன்னாடி அழகா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. ப்ளீஸ்னா ஒண்ணும் இல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ் தண்ணி அடிப்பாங்க, அவ்வளவுதான். இதுல என்னத்தை நீங்க என்னமோ பயங்கரம் அப்படின்னு பாக்குறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. 80 ரூபாய் கட்டினா 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு ப்ளீஸ் அடிப்பான். ப்ளீஸ் என்னது? புடிச்சு அடி அடிப்பான், தண்ணி அடிப்பான், அவ்வளவுதான். நீங்க அந்த 20 ரூபாய் கம்மி பண்ணீங்கன்னா தண்ணி அடிக்க மாட்டாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். கிரீம் மட்டும் போட்டு விட்டு அந்த இதை மட்டும் போட்டு விட்டு அனுப்பிடுவாங்க. நீங்க ஆனா கொஞ்சம் தண்ணி அடிச்சு விடுங்கன்னா அவர் ப்ளீஸ் ப்ளீஸ் அடிப்பார், அதான் ப்ளீஸ். கரங்க உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. நம்ம எங்க வர போறோம்? எங்க ஆயத்தமாக போறோம்? இப்ப ஆபிரகாம் 3 நாளைக்கு முன்னாடி ஆயத்தமா எல்லாவற்றையும் ஆயத்தமாக்கிட்டு வந்துட்டான். எனக்கு இந்த இடத்துல பெரிய ஒரு டவுட், ஏன் சாராளமா எங்க போச்சு? சாராளமா எங்க போச்சு? சில டைம்ல நீ ஆலயத்துக்கு போகும்போது யார்கிட்டையும் சொல்லாம கிளம்பு, அப்பதான் நீ சீக்கிரம் வர முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. இவன் சாராளமாட்ட சொல்லி இருந்தான்னா ஈசாக்க தூக்கி மடியில வச்சு, கண்ணு பால் சாப்பிடுறியா, பூஸ்ட் சாப்பிடுறியா, அம்மா கொஞ்சம் இட்லி வச்சு அவிச்சு கொண்டு வரட்டுமா, சாப்பிடுறியா, நீ சாயங்காலம் செத்து போயிருடா, உங்க அப்பா உனக்கு கூட்டிட்டு போறாரு, என்ன வேணும்டா. அதுலயே 2 மணி நேரம் ஆக்கியிருப்பான், அதுலயே 3 நாள் ஆக்கியிருப்பான். இவங்க போற காரியம் தடைபட்டு இருக்கும். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீ பிறந்த ராசா, தொட்டில் வச்சு ஆட்டட்டுமா? 40 வயசுல தொட்டில் வச்சு ஆட்டட்டுமா? அங்க காக்கா காக்கா, நிலா நிலா நிலா, ஊ பூ. இதெல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சுதான் ஆபிரகாம் சாராளமாட்ட சொல்லல. நீ கிளம்புறது பொண்டாட்டி கூட தெரியாம கிளம்பு. சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் மனைவிக்கு சொல்லாம கிளம்பு, பொண்டாட்டிட்டு சொல்லாம கிளம்பு. அல்லேலூயா. நீங்க கிளம்புவீங்க, அப்பதான் சொல்லுங்க, நல்ல தொட பீஸா ஒண்ணு வாங்கிட்டு வந்துருங்க. 2 வாரமா சாப்பிடல, நீ தொடையா தொடைக்கு ஓடுவ, இங்க ஆராதனை தொடங்கிரும். அல்லேலூயா சொல்லுங்க. 7 பாஸ்டர் தொடைய பார்க்க போனோம் பாஸ்டர், நீங்க தொடங்கிட்டீங்க பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுங்க. 1008 பிரச்சனை, 1008 காரியம். ஆபிரகாம் அதனாலதான் சொல்லல. சொந்தக்காரனுக்கு தெரியும், நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறேன், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எவனும். அதுதான் 3 நாளைக்கு முன்னாடியே கிளம்ப. நம்ம ஊருக்கு போயிட்டு சனிக்கிழமை நைட்டு வந்துடலாம் அப்படின்னு போவியா? 5 நாள் டேரா போட்டு உன்னை உட்கார வச்சிருவான், ஆபரேஷன் பண்ணி உன்னை படுக்க வச்சிருவான், குளோரோஃபார்ம் ஊத்தி உன்னை எலும்ப முடியாத அளவுக்கு மயக்க ஊசி போட்டு உன்னை செவ்வாய்க்கிழமைக்கு மேல வீட்டுக்கு அனுப்புவான். ஐயோ பாவம், நம்மளும் மச்சான் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாளாச்சு, கொழுந்தியா வீட்டுக்கு வந்து ரொம்ப நாளாச்சு, சரி இருந்துட்டு போயிடுவோம், அடுத்த வாரம் போய்க்கலாம். ஹலோ, நம்ம தகப்பன் வீட்டுக்கு வரும்பொழுது ஆயத்தத்தோடு வர வேண்டும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இந்த வசனம் ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பர் சப்ஜெக்ட் பாருங்க. 43வது வசனம், 43வது அதிகாரம் 30வது வசனத்துல வாசிக்கும் போது, வாசிங்க சீக்கிரம் வாசிங்க. யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள் ஓடி அங்கே அழுதான். பாருங்க, தன் சகோதரனை பார்த்த உடனே அவனுக்கு உள்ள எப்படி இருந்துச்சான்? பொங்குச்சான். ஹலோ, இங்க பக்கத்துல இருக்கிற சகோதரனை பார்த்தா உனக்கு பொங்குது, கோபம் தான் பொங்குது. வந்து என் பக்கத்துல உக்காடுறான், கொஞ்சம் ஃப்ரீயா உக்காரலான்னு பார்த்தா பக்கத்திலே வந்து உக்காடுறான். இவ கம்முன உக்காருவா, ஆராதிக்கும் போது குதிப்பா, கையை இடிப்பா, டிக்கியை இடிப்பா, என்னை போட்டு டார்ச்சல் பண்ணுவா. இவன் வந்து இங்க உக்காடுறா, சி அப்படின்னு அம்மாளு எந்திரிச்சு பேக்கு போய் அங்க உக்காரும். சோத்ரம் 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 சோத்ரம். இன்னொரு அக்கா வந்து, உனக்கு பிடிக்காத அக்கா வந்து பக்கத்துல உட்காரும்.
ஐயோ அங்கேயே தேவலை போல் இருக்குது, இங்க எதுக்கு நம்ம வந்தோம்? இடம் விட்டும் இடம் தேடும். ஹலோ, சகோதரனை பார்த்த உடனே எப்படி இருந்துச்சான்? எப்படி இருந்துச்சான்? உங்களுக்கு பொங்கி இருந்தா வார்த்தை வந்திருக்கும், உங்களுக்கு பொங்காதனால வார்த்தை வர மாட்டேங்குது. ஆவிக்குரிய சகோதரனை சகோதரியை பார்க்கும்போது சகோதரர்கள் சகோதரர்கள், சகோதரிகள் சகோதரியோட அன்பு அந்த பொங்க வரணும். அக்கா நல்லா இருக்கியா? அண்ணா நல்லா இருக்கீங்களா? தம்பி நல்லா இருக்கீங்களா? சூப்பர்ப்பா, அவனை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம், ஒரு நாள் பார்க்க முடியல, ஐயோ மகிழ்ச்சி சந்தோஷம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார். சோத்திரம் போ, சோத்திரம் போ, சோத்திரம் போ, கை விடுக்க மாட்டான், சோத்திரம் போ. இது என்ன? அவனுக்குள் ஒரு பொங்கல். ஏன் தெரியுமா? அது தகப்பன் அனுப்பின வீடு, தகப்பன் அனுப்பின இடம். இது ஆசீர்வாதமான இடம். ஹலோ ஹலோ, கூட்டம் முடிஞ்சானே 4 பேர்த்திட்ட சோத்திரக்கா நல்லா இருக்கு, இங்கிருந்து வர்றீங்க, புதுசா இருக்கிறீங்க பாக்குறதுக்கு, ஆமா புதுசா இருக்கிறீங்க, இந்த உங்க பார்த்ததுல எங்கிருந்து வர்றீங்க, நல்லா இருக்கு, உங்க பேருங்க உங்க ஊருங்க, சரிங்க ஜெபம் பண்ணிக்கிறேங்க, வாங்க தொடர்ந்து வாங்கக்கா அப்படி சொல்றான். இதுவா இது வேண்டாம். அக்கா நல்லா இருக்கியா? சரிக்கா. தம்பி நல்லா இருக்கீங்களா? சரி. அண்ணா சரி நான் போவேன், நான் பாஸ்தமா கூப்பிட்டுருக்காங்க வர்றேன். உனக்கு எந்த பாசமா கூப்பிடல, முதல்ல ஆளுகளை பாரு. விளங்கா? புரியுதா? ஒரு அல்லேலூயா ஆமென்னு சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாங்க வாங்க சாப்பிடு சாப்பிடு, நமக்காக தான் பாஸ்ட் எல்லாம் ஆயிரத்தி ரெடி வச்சுக்க, வாங்க வாங்க வா, புதுசா இருக்கு வாங்க, நான் உங்களுக்கு வாங்கி தரேன், நீ உட்காரு, இங்க உட்காருங்க, நான் வாங்கி தரேன். அப்படின்னு இல்லாம புதுசா வந்ததுக்கு முன்னாடியே தட்டு நிறைய சோத்தை வாங்கி உட்கார வச்சுது நெழுக்கு நெழுக்கு புதுசா வரவங்களை பார்த்து பார்த்தே சாப்பிடுறது. ஆளுகளப்பா ஒரு அல்லேலூயா ஆமென்னு சொல்லுங்க. இது நான் குறையா சொல்ல, குத்தமா சொல்லல. அல்லேலூயா. நீங்கள் எங்க வந்திருக்கிறீங்க? தகப்பன் வீட்டுக்கு. ஒருவரை ஒருவர் அன்பு கூறுங்கள், ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். உங்களுக்கு வேண்டியதை தகப்பன் வீட்டில் கிடைக்கும். தகப்பன் அது வேண்டியதை சிறப்பாய் கொடுப்பா. ஒரு அல்லேலூயா ஆமென்னு சொல்லுங்க. கண்டான், அணைத்தான், நேசித்தான். அல்லேலூயா சொல்லுங்க. கண்டான், அணைத்தான், கொடுத்தான். அல்லேலூயா சொல்லுங்க. கண்டு கொண்டு நம்மளை அணைத்து கொண்டான், அழுதான், வேண்டியதெல்லாம் கொடுத்தான். ஆமென் சொல்லுங்க பாக்க. சாக்கு நிறைய கொடுத்தான், அது ஃபுல்லா கொடுத்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல அனுப்பின இடத்தை நீங்க விட்டு விடக்கூடாது. சாக்கு போக்கு சொல்லி நீங்க காது குத்துக்கும் கடா விட்டுக்கும் ஆமென் அல்லேலூயா கல்யாணத்துக்கும் சீருக்கும் சடங்குக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வாரத்துல சீர் வச்சிட வேண்டியதுதான். என்ன சீரு? அந்த சீரு தான். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. தேவ சமூகத்தை வெறுத்தீங்க, தேவ சமூகத்தை விட்டு விட்டீங்க, அது என் கையில் இல்ல, அது ஆண்டவர் கையில் இருக்கிறது. ஆக தேவ சமூகத்தை ஒரு நாள் விட்டு விடக்கூடாது. தேவன் நம்மளை பராமரிப்பார், நம்மளை போஷிப்பார், நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை பெருக வைப்பார். ரெண்டாவது நான் சொல்லலையோ, தானியம் நிரம்பிய இடத்துக்கு வாங்க. எங்க வரணும்? ரெண்டாவது எங்க வரணும்? தானியம் நிரம்பிய இடத்துக்கு வரணும். 41வது அதிகாரம் 49வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 41 49. இப்படி யோசேப்பு அளவிருந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியாக தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததாய் இருந்தது. இரண்டாவது தானியம் நிரம்பிய இடத்துக்கு வரணும். எந்த இடத்துக்கு வரணும்? எந்த இடத்துக்கு வரணும்? ஹலோ சொல்லுங்க. என் தேவை நிறைவேறணும், என் ஆசீர்வாதம் நடக்கணும்னா தானியம் இருக்கிற இடத்துக்கு வாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க காட்டுக்கு வேலைக்கு போறீங்க, எந்த காட்டுக்கு வேலைக்கு போவீங்க? ஹலோ எந்த காட்டுக்கு வேலைக்கு போவீங்க? எந்த காட்டுல வேலை அதிகமா இருக்குதோ அந்த காட்டுக்கு என்ன செய்யணும்? போகணும். ஹலோ வேலைக்கு போறது நீங்க, சொல்றது நானு. ஆமென்னு சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அங்க அந்த காட்டுல வேலையே இல்ல, டெய்லி அந்த காட்டுல போய் இன்னைக்கு இந்த வேலையை நம்பி வந்த ஒரு வேலையும் இல்ல, மறுபடி போயிடுறேன். அடுத்த நாள் வந்துட்டு இன்னைக்கும் வந்த வேலை இல்லை. அட வேலை இல்லாத காட்டுக்கு ஏன் நீ போற? வேலை இருக்கிற காட்டுக்கு போ. உனக்கு வேலை தர காட்டுக்கு போ, வேலை தர கம்பெனிக்கு போ. வேலையா தராத கம்பெனி போய் அண்ணா பிளீஸ் வேலை பண்ண வேலை கொண்டா. எப்படி வேலை கொடுப்ப? அவனுக்கு வேலை இருந்தா தானே கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேன், ஒரு கம்பெனிக்கு ஏற்ற வேலை நான் செய்வேன், அப்படி செய்வேன் இப்படி செய்வேன். அவர் வேற வழி எல்லாம் எடுத்துருவார், சம்பளம் கம்மியா கொடுப்பார்.
சி இப்படி ஒரு கஞ்ச பிசினாரியா இருக்கேன் இருப்பா என்ன பண்றது? அவனுக்கு வேலை அவ்வளவுதான் வருது, அவருக்கு வருமானம் அவ்வளவுதான் வருது. அப்படி என்ன செய்யணும்? ஆண்டவரே இதை ஆசீர்வதிங்க, நான் அடுத்த முறை வரும்போது இங்க குறைவு இருக்கக்கூடாது, நிறைவு மாறணும். எப்ப யோசேப்பு அந்த இடத்துக்கு வந்தானோ அந்த இடம் முழுவதும் எப்படி இருந்ததா? கடற்கரை மணலை போல மிகுதியாய் தானியம் இருந்ததா. தானியம் இருக்கிற இடத்துக்கு அப்பா அனுப்பினாரு. தானியம் இருக்கிற இடத்துக்கு வந்த, வசனம் இருக்கிற இடத்துக்கு வாங்க, வல்லமை இருக்கிற இடத்துக்கு வாங்க, தேவ மகிமை இருக்கிற இடத்துக்கு வாங்க. அந்த இடம் தான் நமக்கு வேண்டியதை கொடுக்கும். அது சின்னதா இருக்கலாம், அது நமக்கு வசதி இல்லாம இருக்கலாம், அது பல புழுக்கு நிறைஞ்சதா இருக்கலாம், ஏசி இல்லாதா இருக்கலாம், அது பல கஷ்டமுள்ள இடமா இருக்கலாம். ஆனா அந்த கிடங்குக்குள்ள வா, உனக்கு வேண்டியதெல்லாம் அந்த சாக்கு நிரம்பும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தானியம் இருக்கிற இடத்துக்கு வா, வசனம் உள்ள இடத்துக்கு வா. பாஸ்டர் அங்க போனனுங்களா, வசனமே இல்ல, அங்க தானியம் இருந்தா தானே வரும். சட்டியில் இருந்தாதான், சட்டியில் இருந்தாதான் அகப்பையில என்ன செய்யும்? சட்டியில் இருந்தாதான் கரண்டியில் வரும். சட்டியில் இல்லாம கொடுக்க அடிச்சா எங்க வரும்? அல்லேலூயா சொல்லுங்க. வசனம் நிறைந்த இடத்துக்கு போங்க, அதுதான் உன்னை மேன்மைப்படுத்தும். சும்மா கண்ணை மூடிட்டு நாலு தீர்த்த சொன்ன உடனே அங்க நமக்கு நிறைவல்ல. எங்க நம்மளை உருவாக்குது, எங்க நம்மளை நடத்துது, எங்க நம்முடைய பிள்ளை, எங்க நம்முடைய சகோதரன், எங்க தேவன் அனுப்பினார் அந்த இடத்துக்கு போய் பாருங்க. ஏகப்பட்ட தானியங்கள் நிரம்பி இருக்கிறது, வலிந்து ஓடத்தக்க தானியங்கள். நீங்க அந்த வேதப்பதி வாசி பாருங்க. ஒரு முறை வந்தாங்க, அந்த சாக்கில் எல்லாம் தானியத்தை நிரப்பி அனுப்பினா, தானியம் தீந்துருச்சு. ரெண்டாவது முறையும் அவங்க அதில் வந்தாங்க, ரெண்டாவது முறையும் ஃபுல்லா நிரப்பி அனுப்பினா. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இந்த ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா வசனம் நிறைய கிடைக்கும், நல்ல வார்த்தைகள் நிறைய கிடைக்கும், நல்ல சத்தியங்கள் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்கப்பா. அப்ப தானியம் நிரம்பி அங்க இருந்தது. 54 வசனம், அதே 54 வசனத்தை வாசிங்க. ஆனாலும் எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம் இருந்தது. அல்லேலூயா சொல்லு. எங்க ஆகாரம் இருந்தது? யோசேப்பு இருந்த இடத்துல நிறைய ஆகாரம், நிறைய தானியம். எடுக்க குறைவே குறையாது. இங்க வசனத்துக்கு குறைவே இருக்காது. எத்தனை வருஷம் மாறினாலும் இந்த இடத்துல வசனத்துக்கு குறைவே இருக்காது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் எனக்கு வசனம் பஞ்சம் வந்துச்சு, வசனமே கிடைக்காது, வார்த்தையே கிடைக்காது. இப்பதான் பாஸ்டிங் போட்டேன், ஒரு 21 நாள் பாஸ்டிங் போட்டேன் ஒரு நாள். அப்ப ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ண, ஆண்டவர் சொன்னாரு, நீ டெய்லி என் வசனத்துக்கா நீ வாஞ்சித்து பாரு, டெய்லி தானியத்து மேல நீ வாஞ்சித்து பாரு, உனக்கு வேண்டியதை நான் பல நாளுக்கு முன்னாடி உள்ள தானியத்தை நான் முன்னாடி சேர்த்து கொடுப்பேன். யோசேப்புக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லிட்டாரு, சொப்பனத்து மூலமா தரிசனத்து மூலமா சொல்லிட்டாரு, 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது. அப்ப 7 வருஷம் நல்ல அறுவடை வரும். அப்ப அந்த 7 வருஷம் நல்ல அறுவடையில நீ சேர்க்க வேண்டியது நல்லா சேர்த்துக்க. அப்ப அந்த 7 வருஷம் பஞ்சகாலம் வரும்போது இந்த தானியத்தை நீ பயன்படுத்திக் கொள்ளலாம். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப எந்த அளவுக்கு நீங்க வசனத்தை சேர்க்கிறீங்களோ பின்காலத்தில் அந்த வசனம் உங்களுக்கு மிக பலனா இருக்கும். இன்னைக்கு எந்த அளவுக்கு தேடி கர்த்தருடைய வார்த்தையை வசனத்தை தானியத்தை நீங்க சேர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு பின்காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை ரொம்ப முடியாம பலவீனமாய் வயசாயி சபைக்க வர முடியாம படுத்த படுக்கை ஆனாலும் இந்த வசனம் அன்னைக்கு உங்களுக்கு பலனாய் மாறும், இந்த வசனம் அன்னைக்கு உங்க பிரசங்கமா மாறும், இந்த வசனம் அன்னைக்கு உங்களுக்கு மகிமையாய் மாறும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் பிரசங்க நேரத்துல வந்தா நல்ல கண்ணை விழிச்சு நல்ல செவியை விரிச்சு நல்லா கேட்கணும். இன்னைக்கு நல்லா தூங்கிட்டீனா உனக்கு ரொம்ப தூக்கத்தின் நாட்களா கர்த்தர் கொடுத்துருவார். இன்னைக்கே நீ தூங்கிட்டீனா பின்னாடி நீ வசனத்துக்கு ஏங்குற நாட்கள் வசனம் கிடைக்காம போய்விடும். அல்லேலூயா சொல்லு, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. நான் சின்ன வயசா இருக்கும்போது ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே எங்க அப்பாட்ட நோட்டு கேட்டுக்குவேன், ஒவ்வொரு நோட்டு வாங்கி வச்சுக்குவேன். அன்னைக்கெல்லாம் பிரசங்க என்னன்னே தெரியாது, தலைப்பு என்னன்னே தெரியாது.
வாலும் தெரியாது, காலும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. நம்மள சின்ன சின்ன பிள்ளைங்க பாத்தீங்களா? ஆனா எங்க அப்பா சொல்ற அந்த தலைப்பு எழுதி வச்சுக்குவேன். இன்னைக்கு நாள் டேட்டை போட்டு அன்னைக்கு நான் எண்ணுவேன். ஆண்கள் இவ்வளவு, பெண்கள் இவ்வளவு, வாலிபல் ஒரு சிறுவில் எண்ணி வச்சுட்டு அது கீழே அந்த சோத்திர செய்தியோட தலைப்பை போட்டு வசனத்தின் முன்னாடி வசனத்தை சொல்லி வசனத்தை எழுதி தலைப்புன்னு போட்டு அது அப்படியே வசனத்தை அதிகமா வசனத்தை எழுதுவேன். ஒவ்வொரு வாரம் அப்படி எழுது. இன்ன வரைக்கும் அந்த டிராவல் இருக்கு. நிறைய எழுதிட்டே இருப்பேன். பிரசங்க என்ன தெரியாது, தலைப்பு என்ன தெரியாது, வாழும் தெரியாது, காலம் தெரியாது, எரேமியா தெரியாது, ஏசாயா தெரியாது, பைபிளே நமக்கு என்ன செய்யாது, பெருசா வழங்காது. ஆனா அன்னைக்கு எழுதுவேன். ஏசாயா, எரேமியா அப்படின்னு எல்லாம் எழுதுவேன். எசேக்கியேல் அப்படிலாம் வசனம் சொல்றதெல்லாம் எழுதி 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 ஏகப்பட்ட ஒவ்வொரு வார பிரசங்கத்தை இன்ன வரைக்கும் நான் தகப்பன் பேசின பிரசங்கத்தை இன்ன வரைக்கும் வச்சிருக்கிறேன் அந்த நோட்டை. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு அந்த நோட்டை எடுத்து திருப்பி பார்த்தனா எங்க அப்பா பேசியிருப்பார், தரிசனம் பேசியிருப்பார். அப்ப தரிசனத்துக்கு ஒத்த வசனம் எல்லாம் அங்க நிறைய அன்னைக்கு எழுதுனது இன்னைக்கு நான் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படி பல தானியங்களை இன்றைக்கு நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா பின்காலத்திற்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. 57 வசனத்தை வாசிங்க. தேசங்களிலும் சகல தேசத்தார் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சகல தேசத்திலிருந்து வந்தாங்க. என்னோட விருப்பம் தான். இன்னும் இந்த ஊர்ல இருக்கிற பல பேர் வந்து தானியத்தை வசனத்தை கேட்கணும், வரணும்னு என் விருப்பம். அறிந்து கொள்ளணும். இங்க நிறைய தானியம் இருக்கு, இங்க நிறைய வசனம் இருக்கு, நிறைய சத்தியம் இருக்கு. நிறைய பேர் அறிந்து கொள்ள வேண்டும். தானியம் இல்லாத இடத்துல போய் எனக்கு வசனம் இல்ல வசனம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. தானியம் இருக்கிற இடத்துக்கு போ, வசனம் இருக்கிற இடத்துக்கு போ. உனக்கு வேண்டியது கர்த்தர் பேசுவா. இன்றைக்கு நீங்க பெற்றுக்கொண்டு போகிற அந்த தானியம் தான் வருகிற அந்த ஒரு வாரமும் உங்களை ஆசீர்வாதமா நடத்தும். இதுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு இதுக்கு நீங்க சரியா வாழ்ந்தீங்கன்னா வருகிற நாட்கள்ல வருகிற வாரத்துல உங்களுக்கு இந்த வசனம் தான் உங்களுக்கு பலனாய் ஆசீர்வாதமாய் மகிமையாய் மாறும். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு வசனம் சொல்லும்போது ஆமென் சொல்லணும், அல்லேலூயா சொல்லணும். வசனம் சொல்ல சொல்ல நீங்க ஆமென் அல்லேலூயா போடும்போது கர்த்தர் உங்களுக்கு அந்த வார்த்தையை நிறைவேற்றுவா. அல்லேலூயா சொல்லுங்க. எப்பெல்லாம் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள்ல எப்பெல்லாம் நேரம் கிடைச்சதோ அந்த நாட்கள்லாம் சபைக்கு போய் அவர் உபதேசம் பண்ண தொடங்கினார் என்று நம்ம மத்தேயு, மார்க், லூக்கால வாசிக்கலாம். வசனம் வசனம் வசனத்தை பேசுங்க. நீ எப்பொழுதுமே வீட்டுல இருக்கும்போது, நீங்க உங்க கம்பெனில வேலையில தொழில் இருக்கும் பொழுது வசனத்தை பேசுங்க, வார்த்தையை பேசுங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுங்க. எம்மா ஒரு சீசன் 2 பேரும் வழியில அல்லேலூயா நடந்து போகும் பொழுது 2 பேர் எதை பேசுறாங்க? இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலை குறித்து அவங்க பேசிட்டே போனாங்க. அப்படி பேசுனதுனால தான் இயேசுப்பா அவர்களோடு கூட போனார். நீங்க வசனத்தை பேசி பாருங்க, கர்த்தர் உங்களோடு கூட போவார். வசனத்தை பெற்றுக்கொண்டு போய் பாருங்க, கர்த்தர் உங்களோடு கூட போவார். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வசனம் அதை வாசிங்க பார்க்கலாம். யோபு 39 அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோபு 39 அதனுடைய 12. தானியத்தை அது உன் வீட்டில் கொண்டு வந்து களஞ்சியத்தில் சேர்க்கும் என்று நீ அதை நம்புவாயோ? போதும். என்னதுங்க? தானியத்தை, உன் தானியத்தை அது உன் வீட்டில் கொண்டு வந்து உன் களஞ்சியத்தில் சேர்க்கும் நீ நம்புறியா? சில சொல்லுவாங்க, நான் சர்ச்சுக்கு போக விட்டாலும் ஆண்டவர் என் கூடயே இருக்கிறேன், சர்ச்சுக்கு போக விட்டாலும் வசனம் என் கூடயே இருக்கு. பிசாசு தான் இருக்கும். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. சர்ச்சுக்கு போகாட்டி வசனம் நேரா வீட்டுக்கு வந்துருமாமா. சர்ச்சுக்கு போக விட்டா நேரம் ஆண்டவர் வந்து வீட்டுல வந்து ஆசீர்வதிப்பாராம். பிசாசு வந்து வாழ்த்துவான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டோட வார்த்தை வந்து வாசிக்காது. தானியம் வேணும்னா தானியம் இருக்கிற இடத்துக்கு வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. சர்ச்சுக்கும் வர மாட்டேன், வசனமும் படிக்க மாட்டேன், பிரசங்க நேரத்தை தூங்குவேன். ஆண்டவர் என்னோட பேசும், என்னோட பேசும். எப்படி பேசுவாரு? பிசாசு வந்து பேசுவேன், மகளே நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ போகும்போது வரும்போது நான் கூட தான் வருவேன், ஆனா கொஞ்சம் கருப்பா இருப்பேன். நம்மால் ஆண்டவர் நீ கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நீ கூட வாரும். அப்புறம் சாட்சி சொல்றது, நடந்து போகும்போது கூட என்னமா வருது. எப்படி வரும்? நீ கேட்டீங்களா தான் வருது. நான் படுக்கும் போது என் கூட வந்து அமுத்துது. நீ தானே கேட்ட. சர்ச்சுக்கும் வரமாட்ட, ஜெபமனும் வரமாட்ட, உபவாசம் வரமாட்ட, பிரசங்கத்துக்கு கேட்க மாட்ட,
கூட வாரம் யாரு வருவா? பிசாசு தான் வரும். அது வந்து அமுத்தும், அமுக்கு பிசாசு. அல்லேலூயா சொல்லுங்க. தூங்கும் போது என்னமோ வந்து அமுத்துது பாஸ்டர். நான் சொல்லுவேன், இன்னும் 2 வந்து அமுக்கட்டும், அப்படியாவது உனக்கு மனம் திரும்புறத பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. நடக்கும்போது கூட என்னமோ வருது பாஸ்டர், என்னன்னு தெரியல, நான் மட்டும்தான் நடந்து போறாலும் கூட என்னமோ வருது, கூட வர்றது உன்னுடைய ஆவி. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுவா வருமாமா, அதுவா வந்து நிரப்பம். என் ஜெபத்தை கேளும் ஆண்டவரே, நான் கண்ணீரோடு ஜெபம் பண்றேன், உபவாசத்தோடு ஜெபம் பண்றேன். சபைக்கு வராம எத்தனை உபவாசம் போட்டாலும் ஜெபம் கேட்கப்படாது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுவா வரும், அதுவா வந்து நிரப்பும், அதுவா வந்து ஆசீர்வதிக்கும், அதுவா வந்து எல்லாம் செய்யும். ஒண்ணும் நடக்காது. தானியம் நிரம்பிய இடத்துக்கு வாங்க, தானியம் இருக்கிற இடத்துக்கு வாங்க. 42ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பின்பு அவர்கள் சாக்குகளை தானியத்தால் நிரப்பவும், அவர்களுடைய சாக்குகளை தானியத்தால் நிரப்பவும், அவர்கள் பணத்தை திரும்ப அவனவன் சாக்கிலே போடவும், அவர்கள் கொடுத்த பணத்தை திரும்ப அவன் சாக்கிலேயே போடவும், வழிக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கவும் யோசேப்பு கட்டளையிட்டார். அப்படியே அவர்களுக்கு செய்யப்பட்டது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க நல்ல வேதத்தை வாசிங்கன்னா, அவங்க வெறும் சாக்கோட வந்தாங்க. எப்படி வந்தாங்க? வெறும் சாக்கோட வந்தாங்க. சாக்குல என்ன நிரம்பிச்சு? தானியம் நிரம்பிச்சு. காணிக்க கொண்டு வந்தாங்க, அந்த தானியத்துக்கு வேண்டிய காணிக்க கொண்டு வந்தாங்க, அதையும் கொடுத்தாங்க. ஆனா கொடுத்ததுக்கு பலனாக திரும்ப அவங்க சாக்கிலேயே கொடுக்கப்பட்டது. வழியில போகும்போதும் ஆகாரமும் கொடுத்து விட்டா. நல்லா கவனிச்சு அனுப்புனா. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஆலயத்துக்கு வரும்போது ஒண்ணு கவனிச்சுக்கணும், வெறுமையான பாத்தீர். வாரம் இந்த புழுகள் பாட்டை பாடக்கூடாது. அதனாலதான் அந்த பாட்டை நான் பாடுறதே இல்லை. அது எதுக்கு சொல்லப்பட்ட பாட்டு, எதுக்கு அவங்க பாடுனாங்க அப்படின்னு நம்மால என்ன செய்யறது இல்ல, உணர்றது இல்ல. வாரம் வந்துட்டு முட்டி போட்டோம், வேறுமையான பாத்தீர, வருமானம் இல்ல, காசு இல்ல, பணம் இல்ல, வேறுமையா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆவிக்குரிய காரியத்துல நம்முடைய முழுவதும் சரீரத்தை, மாம்சத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து வெறுமையா வரணும். கோபம் இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது, பகை இருக்கக்கூடாது, எரிச்சல் இருக்கக்கூடாது, ஒண்ணு இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் தாழ்த்தி தேவ சமூகத்துல வெறுமையா ஒப்பு கொடுத்து நீங்க வந்து பாருங்க, அந்த வெறுமையான பாத்திரத்தை கர்த்தர் மகிமையாய் நிரப்புவார். சொல்றது வழங்குதுங்களா? சொல்றது புரியுதா? சிலர் சபைக்கு வந்தா காணிக்க போடுறது இல்ல. என்கிட்ட ஒண்ணு இல்லையா? யோசேப்புடைய சகோதரர்கள் வந்தாங்க, வெறும் சாக்கோட தான் வந்தாங்க. ஆனா என்ன கொண்டு வந்தாங்க? அதுக்கு முந்தின வசனங்கள்லாம் நீ வாசிச்சு பாருங்க. அல்லேலூயா. அவங்க அந்த காசு அவங்க அப்பா வீட்டுல கிளம்பும் போதே கொடுத்து அனுப்புறார். ஒவ்வொருத்தர் சாக்குக்கு தகுந்த காசை, எப்படிங்க, ஒவ்வொருத்தர் சாக்குக்கு தகுந்த பணத்தை கொடுத்து அனுப்புறார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த சாக்கோட பணத்தை அவங்க சாக்கோடைய கொடுத்தாங்க. அதை அவர்கள் அந்த தானியத்தை கொடுத்ததுக்கு பின்பதாக இவன் கொடுத்த காசுக்கு 2 மடங்கு காசையும் கொடுத்து அனுப்புகிறார் ராஜா. கர்த்தருக்கு நம்ம கொடுக்கும் போது கர்த்தர் ரெட்டிப்பா திரும்பி கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க கொடுக்காம அது கிடைக்காது. நீங்க கொடுக்காம அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. தசம்பாகம் ஆகட்டும், காணிக்கை ஆகட்டும், மிஷினரி ஆகட்டும், தேவனுக்கு சபைக்கு கொடுக்கிற பொருத்தனை எதா இருந்தாலும் தேவனுக்கு கொடுக்காம அவர் நம்ம கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. கொடுக்கிறதுன்னு சொன்னாவே சில பேர் பொண்ணு பிள்ளையாட்ட தலையை கீழே போட்டு விடுவார்கள். அவங்களுக்கு வெக்கம் வந்து விடும். அது என்ன வெக்கம்? அல்லேலூயா சொல்லுங்க. கொடுங்க, திரும்ப உங்க சாக்குல திரும்ப கிடைக்கும். கவர்ல நம்ம தசமா கவர்ல கொடுக்கிறோம், தசமா கவர்ல போடுங்க, பல கவர்கள் உங்களுக்கு கிடைக்கும், பல ஆசீர்வாதங்கள் திரும்ப கிடைக்கும். 2 நாளாகமத்துல வாசிங்கன்னா, உம்மிடத்திலிருந்து வாங்கி உம்மிடத்திலே என்ன செய்யறோம், கொடுக்கிறோம்னு சொல்றார் சாலமோன். அதனாலதான் சாலமோனுடைய ஆசீர்வாதம் மகிமையா பெருகுச்சு. ஆலயத்துக்கு கொடுக்கும் போது வெள்ளியும் பொண்ணுமா தேவனுக்கு முதல் பரமானதை சாலமோன் கொடுத்தார். நம்ம எப்படி கொடுக்கிறோம் தெரியுமா? பழசு, இத்து போனது, இல்லாதது,
காஞ்சு போனது நம்ம பயன்படுத்தினது வச்சுக்கோங்க பாஸ்டர், நீங்க வச்சுக்கோங்க பாஸ்டர், நீங்க வச்சுக்கோங்க. சீ, தேவாலயத்துக்கு கொடுக்கும் போது ஃப்ரெஷ்ஷா கொடுங்க. வெள்ளி இல்லாட்டியும் பரவாயில்ல, பொண்ணு இல்லாட்டியும் இருக்கிறத தேவனுக்கு ஃப்ரெஷ்ஷா கொடுங்க. தேவன் அதை பெருக பண்ணுவா. கொடுக்கும்போது சந்தோஷமா கொடுங்க. ஏழை விதவை 2 காசு போடும்போது சந்தோஷமா தான் போட்டா, கர்த்தர் அதை பல மடங்கு பெருக பண்ணினா. கொடுக்கும்போது தேவனுக்கு சந்தோஷத்தோட கொடுங்க. ஐயோ போகுதே போகுதே போகுதே, காணிக்க போகுதே, ஐயோ தசமாக போகுதே போகுதே, அப்படி நினைச்சு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமே இருக்கா? அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை திரும்ப யோசேப்பு கொடுத்தா. 3வது நான் சொல்லி முடிக்க போகிறேன். தவிப்பை மாற்றும் இடத்திற்கு வாங்க. எங்க வாங்க? எந்த இடத்துக்கு வாங்க? வாசிங்க பார்க்கலாம். 43வது அதிகாரம் ஆதியாகமம் 21 வாசிங்க. இடத்தில் சிறந்த போது நாங்க நிறுத்து கொடுத்த நிறையின்படியே அவனவன் பணம் அவனவன் சாக்கின் வாயிலே இருக்க கண்டோம். அதை நாங்க திரும்பவும் அதை திரும்ப கையிலே கொண்டு வந்திருக்கிறோம். கொண்டு வந்திருக்கிறோம். அறியோம். அதற்கு அவன், உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனும் உங்க தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டு இருக்கிறார். நீங்க கொடுத்த பணம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொன்னார். போதும். கரங்களை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப அவளுக்கு ஒரு பயம் பிடிச்சிருச்சு. அந்த தானியம் வாங்கும் போது ஒவ்வொரு பைக்கு தகுந்த அந்த காசு கொடுத்துட்டாங்க. அவங்களும் தானியத்தை ஃபுல்லா நிரப்பி அவங்க ஊருக்கு கொண்டு போயிட்டாங்க. வழியில போய் சாப்பிடலான்னு ஒவ்வொரு சாக்க திறக்கும் போது, வீட்டுல போய் இந்த சாக்க பார்க்கும் போது ஒவ்வொரு சாக்குலையும் இவங்க கொடுத்த பணம் அப்படியே இருக்கு. இவங்க நினைச்சிட்டாங்க, எவனோ பிராடு வேலைத்தனம் பண்ணி காசை ராஜாவுக்கு விரோதமா நமக்கு பிரச்சனை எழுப்புறதுக்காக எவனோ காசெல்லாம் திரும்ப நம்ம சாக்கிலேயே போட்டு, நாளைக்கு ராஜா கேட்டார்னா முதலே என்னைய வந்து பொய்ன்னு சொன்னாரு, எங்களை எல்லாம் நம்மள எல்லாம் பார்த்து பொய்ன்னு சொன்னாரு, இன்னைக்கு அதுக்கு உடந்தையா மாறிட்டோமேன்னு சொல்லி கலங்கி கண்ணீர் வடிக்கும் போது, திரும்ப 2வது முறை வரும்போது அந்த காசும் இல்லாம திரும்ப வேற காசையும் கொண்டு வந்து கொடுத்து, அப்பா நாங்க எந்த தப்பும் பண்ணலப்பா என்னை மன்னிச்சிருன்னு சொல்லும்போது ராஜா சொல்றாரு, உங்களுக்கு நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க கலங்க வேண்டாம், நீங்க ஒண்ணு ஃபீல் பண்ண வேண்டாம், கர்த்தர் உங்களுக்கு எல்லாம் புதையலாய் கொடுத்திருக்கிறார். நீங்க நினைச்ச மாதிரி ஒண்ணு நடக்கல, நான் தான் கொடுத்தேன், நான் தான் செஞ்சேன், நீங்க நினைக்கிற மாதிரி பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அல்லேலூயா. உன் தவிப்பு இந்த இடத்துல மாறும். நீ வேற எங்க போனாலும் தவிப்பு, உன் பிரச்சனை, உன் போராட்டம் மாறாது. தேவன் சொன்ன இடத்துக்கு வா, தேவன் அனுப்பின இடத்துக்கு வா, தானிய நிரம்பின இடத்துக்கு வாங்க, தவிப்பை மாற்ற இடத்துக்கு வாங்க. அவர் உன்னை தேற்றுவார், உன்னை ஆற்றுவார், உன்னை சமாதானப்படுத்துவார், உனக்கு வேண்டியதை அவர் கொடுப்பார். எந்த தவிப்புல எந்த பிரச்சனையில இருக்கிறீங்க அதை ஆவியானவர் மாற்ற போகிறார். எல்லாரும் எழும்பி நின்று தேவ சமூகத்திலே நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆவியானவரே, எங்க தவிப்பை, எங்க பிரச்சனையை மாற்றி போடுங்கப்பா, எங்க சூழ்நிலையை மாற்றி போடுங்கப்பா. இந்த இடத்தை நோக்கி வந்திருக்கிறேன், உங்களுடைய சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா. கடைசியாக அந்த ஒரு பாயிண்ட நம்ம பிரேயர்ல சொல்லி அதை ஜெபித்து முடிக்க போகிறோம். 49ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுது, யாக்கோபு தன் குமாரனுக்கு கட்டளையிட்டு முடிந்த பின்பு அவன் தன் கால்களை கட்டில் மேல் மடக்கி கொண்டு ஜீவித்து போய் தன் ஜனத்தோடு சேர்க்கப்பட்டான். 50:1 சொல்லுது, யோசேப்பு தன் தகப்பனுடைய முகத்தின் மேல் விழுந்து அழுது அவனை முத்தம் செய்தான். அப்போ யாக்கோபு கடைசி பயணம் பாருங்க, கடைசி பாயிண்ட் சொல்றேன், தன் ஜனத்தோடு சேர்க்கும் இடம். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தை, கவனிக்கிறீங்களா? என்ன கவனிங்க, அது பசங்க எடுத்து போடுவாங்க, நீங்க என்ன கவனிங்க. தன் ஜனத்தோடு சேர்க்கும் இடம். தன் ஜனத்தோடு பரலோகத்தில் சரியா உன்னை கொண்டு போய் சேர்க்கும். எந்த இடம் உன்னை பரலோகத்தை சேர்க்குமோ அந்த இடத்துக்கு நீங்க வாங்க. ஹலோ, கவனிக்கிறீங்களா? எந்த சபை உங்களை பரலோகத்துக்கு கூட்டிக் கொண்டு போகுதோ அந்த சபைக்கு வாங்க. எந்த இடம் உங்களை ஆசீர்வாத இடத்துக்கு கொண்டு போகுதோ அந்த இடத்துக்கு வாங்க. கடைசி வாழ்க்கையின் எண்டுல, முடிவுல
கரெக்டா யோசேப்பு தன்னுடைய தகப்பனை கொண்டு போய் ஜனத்தோடு சேர்த்தான். முன்னாடியே தகப்பன் சொல்லி இருந்தார், என்னை கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்துல சரியா சேர்க்கணும். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சரியான இடத்துக்கு சேர்க்கவே நான் இந்த இடத்துல நிற்கிறேன். உங்களை எல்லாம் கொண்டு போய் பரலோகத்துல சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு பாரத்தோடு நான் இன்னைக்கு ஒவ்வொரு நாள் பிரசங்கம் பண்றேன். உங்களை ஒவ்வொரு நாள் வழி நடத்தும் போது, கண்டிக்கும் போது, பிரசங்கம் பண்ணும் போது, உங்களோட பேசும்போது, ஆலோசிக்கும் போது, உங்களை சரியான இடத்துக்கு கொண்டு போகணும் என்கிற அந்த பாரத்தோடு தான் நான் நிற்கிறேன். எல்லாரும் இந்த வார்த்தைக்கு நேரம் ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்கப்பா. ஆவியானுடைய